வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதற்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாங்க. வர கொத்தமல்லி அது போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் பாத்திரத்தில் தாங்க போடணும். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு வந்து உங்கள் காரத்தை தகுந்தபடி அதிகமாக போட்டுக்கலாம். மிளகு குழம்புனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமே ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கருகாது. இப்போது ஜீரகம் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கடுத்து நாம் தேங்காய் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் துருவி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை வந்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அப்புறமா அதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணுங்க. அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லது, வேறு ஆயிலெலாம் யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க 1 கொத்து. அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லதுங்க மிளகு குழம்புக்கு. அதனால் ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 15 பூண்டு போட்டுக்கலாங்க. வெள்ளை பூண்டில் அவ்வளோ நன்மை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு மிளகாய், சும்மா வாசனைக்காக தாங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி போடுறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே அது கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. அது காரத்தை தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் அதிகமாக இருக்குங்க. இதை பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போட்டால் கூட போதும். உங்கள் மிளகாய்த்தூள் தகுந்தபடி, அது காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக போடுங்க. அப்புறம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம மிக்சியில் இருந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி போட்டுக்கோங்க. இந்த மிளகு குழம்புல அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நமக்கு காய்ச்சல் வந்தால், உடம்பு வலி, வயிறு வலி, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான எந்த நோயாக இருந்தாலும் இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சரியாயிருங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. புளி அதிகமாக போட்டுறாதீங்க, இல்லைன்னா புளி அதிகமாக போட்டால் புளி டேஸ்ட் ஆகிடுங்க, புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும்.
மைல்டாக போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போடுறதுனால இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லது தாங்க. அப்புறமா நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாங்க. அதனால் நம்மளோட உடம்புல இருக்க அத்தனை நச்சுத்தன்மையும் நீக்கக்கூடியதுங்க இந்த மிளகு குழம்பு. நீங்களும் சமைச்சு பாருங்கள். நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுங்க. அடிக்கடி இந்த மிளகு குழம்பு வீட்டில் கண்டிப்பாக சமைக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொஞ்சம் இருந்தால் போதுங்க, நம்ம ஒரு நிறைய சாப்பாடு சாப்பிட்றலாங்க. இது 3 நாள் வெளியில் வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ வெளியில் எங்கேயாவது போகணுன்னா இந்த மிளகு குழம்பு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் சாப்பிட போகிறேங்க. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்பா செமையாக இருக்குங்க மிளகு குழம்பு. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கணுங்க. உடம்பு வலி எல்லாமே போயிடுங்க. ரொம்ப டேஸ்டான குழம்புங்க. இப்போ தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க.